வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. காவிரி படுகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு இன்னல்களையும் கடந்து மக்களோடு மக்களாக நின்று புதிய தலைமுறை செய்தியாளர்கள் தகவல்களை வழங்க இந்த புயல் மற்றும் கனமழையிலும் மக்களோடு இணைந்திருக்கிறார்கள். தற்பொழுது கனமழை எதிரொலியாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க அங்கிருந்து நமது செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? பூங்குழலி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். சுமார் 3000க்கும் மேற்பட்ட பறவைகள், உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளது. இருந்தும் வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்துக்கு பொதுமக்கள் யாரும் வரவில்லை. கிட்டத்தட்ட வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் காலை 6 மணி முதல் பொதுமக்கள் பார்வைக்காக வழக்கமாக திறக்கப்படுவது வழக்கம். தற்போது 3000க்கும் மேற்பட்ட பறவைகள் இருந்தும் கனமழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை மிகவும் குறைந்தே காணப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வேடந்தாங்கலில் உள்ள வனத்துறை அதிகாரிகள். பூங்குழலி, கனமழை பெய்து வருகிறது. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் அரசு வழங்கி இருக்கிறது. இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். மக்களினுடைய பாதுகாப்பும் முக்கியம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில்.